Hi guys, good afternoon. மதியம் வெயில் உச்சி வெயிலில் நின்று இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். டைம் வந்து 2:05 ஆகுது. தஞ்சாவூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சோழன் எக்ஸ்பிரஸில் இங்கே வந்திருப்போம். இப்போ இங்கேருந்து தஞ்சாவூர் சுற்றி பார்க்க போகிறோம். சோழமன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பசிக்குது. போய் ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லாம். இங்கே இந்த தெரு ஃபுல்லாகவே ஹோட்டலாக இருக்குது. ஒரே நல்ல சாப்பாடு ஸ்மெல்லாக வந்து இன்னும் எனக்கு பசி அதிகமாக தான் ஆகுது. காலையில் டிஃபன் இட்லி சாப்பிட்டது. போகலாம். இங்கே இந்த மாதிரி கோபுரம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ரீபில்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. போன வாட்டி மதுரையிலையும் இது மாதிரி தான் வந்து ரீபில்டிங் ஒர்க்ஸ் போயிருக்கு. இங்கேயும் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது எல்லா ஸ்டேஷனையும் வந்து இப்போ வந்து பட்ஜெட் விட்டாங்களா, அந்த பட்ஜெட்டில் வந்து எல்லா ஸ்டேஷனையும் வந்து புதுசாக ரீபில்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட். அந்த சிட்டிக்கு எது ஃபேமஸோ அது மாதிரியே அந்த ஸ்டேஷனை வந்து ஆக்குறாங்க. பார்க்கவே நல்ல இன்னோவேட்டிவாக இருக்குது. வெயில் தான் அதிகமாக இருக்குது. போகலாம், சாப்பிட போகலாம். மச்சி ஓபன் தி பாட்டில். பார்க்கவே நல்லா இருக்கு. ஊத்திட்டாங்க, இருந்தாலும் காட்டணும்ல. அதானே உலக வழக்கம். நல்லா இருக்கு பார்க்க. சாப்பிட வந்திருக்கோம். ஃபுல் மீல் சொல்லியிருக்கோம். வரட்டும் வரட்டும் வரட்டும். வந்து பொங்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கான்னு தெரியல. இது கீரை கூட்டு. இது கோவக்காய் சாதம், ரசம், சாம்பார், காரக்குழம்பு ஆர் வத்த குழம்பு, தயிர், ஒரு பெரிய அப்பளம், உப்பு, ஊறுகாய். சாப்பிட்டு வரேன். உணவு இடைவேளைக்கு பிறகு சாப்பிட்டாச்சு. பார்த்துருப்பீங்க. ஃபுல் மீல்ஸ் வாங்கினேன். வெஜ்ஜில் தான் வாங்கினேன். 130 ஆச்சு. குட். எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டிடிடிசி கீழே அமுதகம் உணவகம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு. நான்லாம் வீட்டில் கீரை வச்சா சாப்பிடவே மாட்டேன். இங்கே கீரை வந்து வெறும்னே சாப்பிடவே நல்லாயிருக்கு. குட். ஏன் எல்லாரும் வந்து ஆனால் காலியாக இருக்குது ஹோட்டலு. ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் ஆட்கள் தான் வரமாட்றாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டிடிடிசியை பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருது. ரூம்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ் அது கீழெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். டிடிடிசி இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணோன்னாக்கா லைக் எல்லாமே வந்து ஆன்லைன் தான். உங்களுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து புக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து டிடிடிசியில் ஒரு வாட்டி புக் பண்ணேன். கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போ வந்து ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரில எனக்கு. லைக் வந்து கவர்மெண்ட் ஹோட்டல் எப்படி இருக்கும்னு தெரிலையே அப்படின்ட்டு நினச்சி தான் வந்து டிடிடிசியில் ஏற்கனவே ஒரு வாட்டி புக் பண்ணேன். எப்படி இருக்கும்னு தெரியாமல் புக் பண்ணேன். பட் போனோடனே சொல்கிறேன், காட்டேஜஸ்லாம் வந்து லைக் ஒரு 5 ஸ்டார் ப்ரீமியம் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. அடுத்த வாட்டி நான் எப்பயாவது கொடைக்கானல் ட்ரிப் போய் ரூம் போடுறேனாக்கா நான் காட்டுறேன். ரூம் ரேட்டும் வந்து லைக் கம்மியாக இருந்தது. கொடைக்கானலில் ரூம் ரேட் கம்மியாக ஹை குவாலிட்டியில் கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு ஐ வில் கன்ஃபார்ம் ரெக்கமெண்ட் டிடிடிசி. யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி வந்து ஆன்லைன் புக்கிங் தான். செமையாக இருந்தது. இப்படியே தமிழ்நாடு டூரிசம் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். நாமளும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும். போகலாம். இங்கேருந்து அடுத்து வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, போர்டில் காட்டிடுவேன். இங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் கோயில் தான் போக போகிறோம். இப்போ போனால் கண்டிப்பாக வந்து கோயில் இழுத்து மூடியிருப்பாங்க. பரவாயில்ல, ஆனால் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதெல்லாம்
போக போக பார்க்கலாம். சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து எப்படியோ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்தாச்சு. உள்ள ஃபோன் அலோடான்னு தெரியல, பார்க்கலாம். பார்க்கவே ஒரு மாதிரி நல்ல மெஜஸ்டிக்காக அழகாக இருக்கு. இதோட ஆர்கிடெக்சர் தான் வந்து எல்லாரையும் வந்து பிரமிக்க வைக்குது. கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு, வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. ஓ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நல்லா இருக்குல்ல. கேட்டேன், ஃபோன் வந்து உள்ள அலோடா. இங்கே கிளாக் ரூமில் வந்து ஷூ அண்ட் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். போய் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்லிப்பரை விட்டுட்டு உள்ள போகலாம். எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா பெரிய கோயிலோட கோபுரம். நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இப்ப வரைக்குமே வந்து அந்த காலத்துல இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே வந்து இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே ஒரு சிலதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்துல அந்த மேல இருக்கு பாத்தீங்களா அந்த ரவுண்ட், அது எப்படி மேல போச்சு? அது ஒரு பெரிய கல்லு, செப்பரேட் தனி கல்லு. அது எப்படி மேல போச்சுன்றது இப்ப வரைக்கும் மிஸ்டரியாவே இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். பாத்தீங்களா அந்த காலத்திலே வந்து தமிழர்கள் வந்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு நல்ல டெக்னாலஜிலாம் முன்னாடியே யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. பட்டு புடவைகள், பாலிஸ்டர் தமிழ்நாடு as more history. நூல் புடவைகள் And இந்த டெம்பிளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒரு தனி பிளேஸ் இருக்கு. கோபுரம் வந்து அப்படியே அந்த சூரியன் வெளிச்சத்தை மறைச்சு நிக்குது. அப்படியே இந்த இடம் ஃபுல்லா நல்லா ஒரு மாதிரி சில்லு 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 சில்லுன்னு இருக்கு. தெரியுதா? அது அங்க வரைக்கும் இருக்கு. குட். வந்து 4 o'clock ஆக போறதுனால கூட்டம், நாங்கள் கரெக்டாக வெளில வரோம், அப்படியே நிறைய பேர் உள்ள போகிறாங்க. கூட்டம் அதிகமாக வருது. இப்போ தான் லைக் கோயில் இப்போ தான் பிரகாரம் திறக்க போகிறதுனால எல்லாரும் போகிறாங்க. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நாங்கள் அப்படியே அடுத்து ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் கோயிலுக்கு ஒரு பாய். நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து எங்கே போகிறோங்கிறத பார்க்குறேன். ஸ்ட்ரீட்டில் சந்து சந்தாக நடந்து போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் பார்க்க. அங்கேருந்து அப்படியே வந்து ஏதோ சந்து சந்து வழியாலாம் கூப்பிட்டு கூகுள் மேப் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் அப்படி இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் காமிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நடக்கிறோம். பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரு சந்து சந்தாக பூந்து பூந்து போயிட்டுருக்கோம். தொலையாமல் இருந்தால் சரி. பார்க்கலாம். எனக்கு தெரியுது, என்னமோ மெயின் ரோட் கண்ணுக்கு தெரியுது.
தஞ்சாவூர் மராத்தா பேலஸ். இங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கேமரா வீடியோ அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜஸ் பண்ணுறாங்க. கேமரா செல்ஃபோனுக்கு வந்து 50யும் 150 வந்து வீடியோக்கு எடுக்கணும்னா 150யும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ உள்ளே போகல, எனக்கு அடுத்த ஒரு திருச்சி போகிற பிளான் இருக்குது. அதனால நான் திருச்சி போகிறேன். அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக தஞ்சாவூரில் இந்த மராத்தா பேலஸ் பார்க்கலாம். நான் திருச்சியில் பஸ் ஏறணும், டைம் ஆகுது, போகிறேன், போகலாம். பழைய பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஏறியாச்சு. V74ன்னு ஒரு பஸ்ஸு, இது ஏறி இங்கேருந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து தான் வந்து திருச்சி போகிறதுக்கு பஸ் இருக்கான். V74 டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. ஓகே, பஸ் எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ல தான் வந்தோம். இதோ தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம். இங்கேருந்து திருச்சிக்கு பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்கு போகிற பஸ்லாம் இங்கேருந்து தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் பழைய பேருந்து நிலையம் வந்து தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் வந்து சிட்டிக்குள்ளே சுற்றுறதுக்கான பஸ்ஸு. இங்கே ஊருக்கு போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அது லேடிஸ் ஃப்ரீன்னு தான் போட்டிருந்தது அந்த பஸ்ஸில். ஜென்ஸ் 10 ரூபா ஆச்சு. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு பஸ்ஸில் 10 ரூபா. போகலாம். நான் திருச்சி பஸ் எங்கே போகணும்? திருச்சி திருச்சி வந்தாச்சு. 5:08க்கு ஏறணும், 6:24க்கு ரீச் ஆயிட்டோம். 1.5 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. ஒரு 1 hour இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துன்னு சுத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து நமக்கு ட்ரெயின் வச்ச ஆப்பு. சம்பவம் நம்பர் 2. ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நமக்கு சிவராத்திரின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு.